எப்படி வந்து பாரதிராஜா சாருக்கோ பாலச்சந்திர சாருக்கோ வந்து ஒரு தனி முத்திரை இருக்கோ, அது மாதிரி ஆர்கே செல்வமணிக்குன்னு ஒரு முத்திரையை பதிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. அப்போ எனக்குன்னு ஒரு பாணியை நான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கும்போது, அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இல்லாமல் உண்மை சம்பவங்களை ஒரு படமாக்குற இயக்குனர் அப்படிங்கிற இது வரணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து ஆட்டோ சங்கரை வந்து பேஸ் பண்ணி புலன் விசாரணை அதனுடைய வெற்றி எனக்கு அடுத்து வந்து இந்த ஒரு உந்துதலை கொடுத்தது. அடுத்த உண்மை சம்பவமாக எது இருக்குன்னா மதனக்கட்டை வீரப்பன். ஒரு மன்சூர் அலிகான் அப்படின்றவரை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அவர் வந்து ஒரு வில்லனாக போடலாம், எப்படி ஒரு தைரியம் வந்து? மன்சூர் அலிகான் வந்து எப்படின்னா ஒரு பெண்மை கலந்த இது இருக்கும் அவர்கிட்ட. அவர் ஒரு ஃபெமினைன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அப்படி என்னண்ணே வந்தீங்களேண்ணே அப்படின்னு வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டே இருப்பான். அப்புறம் வந்து அது வந்து சின்ன சின்ன கேரக்டர் வேறு அவன் பண்ணியிருந்தான். ஒரு நாள் வந்து மன்சூர் அலிகான் என்ன பண்ணால், அந்த இந்த காதில் கடுகுன்னு போட்டிருப்போம் இல்லையா, அது வந்து அந்த வெயிலில் காஞ்சி கீழே விழுந்துடுச்சு. கீழே விழுந்தவுடனே இப்படி தான் காலாண்டை இருக்குது, அது குனிஞ்சி எடுக்கலாம். அவன் வந்து என்ன அப்படின்னா, ஏய் அந்த கம்மலை ஏற்றா அப்படிங்கிறான். ஏன் நீ எடுக்க முடியாது, நீ எடுத்துக்கூடா அப்படின்னா. சார் இவன் என்ன பண்ணான், பலார்னு ஒரு அறை கொடுத்தான். சார் டேய் யார்கிட்ட பேசுறது தெரியுமா, தமிழ் திரைப்படத்துறையில் ஈழத்தமிழர்களுக்காக முதல்ல குரல் கொடுத்த நடிகன் வந்து விஜயகாந்த் சார் தான். அவருக்கு வந்து பிரபாகரன் மேலே மிகப்பெரிய அளவற்ற காதல், அளவற்ற அன்பு. அதனால் நான் பிரபாகரன் டைட்டில் சொன்னோன்னே அது நல்லா இருக்குது செல்வமணி, ஆனால் ஒரு இதுவாக இருக்கே, அது வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு இஷ்டம் இல்லை, நல்லா இருக்குது, ஏதோ சம்திங் குறையுது அப்படின்னாரு. சார் தளபதி பிரபாகரன் எப்படி இருக்கும் சார், டைட்டில் ராவுத்தர் சொன்னார் நல்லா இருக்குது, தளபதி பிரபாகரன் நல்லா இருக்குது அப்படின்னாரு. சார் கேப்டன் பிரபாகரன் கேட்ட உடனே அதை சொன்னார், சூப்பர் அப்படி. எல்லாரும் சட்டசபையில் அம்மாவுக்கும் அவருக்கும் வந்து ஒரு கிளாஷ் வந்த பிறகு அந்த அம்மா வந்து டார்கெட் பண்ணி, நீ எதிர்கட்சி தலைவரே கிடையாது, நான் நினச்சா எதிர்கட்சி தலைவர், அங்கே வந்து அவர் வந்து கொஞ்சம் மனசு உடைஞ்சிட்டார். அதை எதிர்கொள்கிறதுக்கு உண்டான இது வந்து அவர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, அந்த மனநிலை வந்து அவருக்கு. அப்போ அதை எதிர்கொள்ள முடியல, அந்த உண்மையை அவரால் நண்பர்கள் ஏமாற்றுவாங்க. சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். 1991ஆம் வருடம் தமிழ் சினிமாவை, சொல்லப்போனால் இந்திய சினிமாவே கலக்கிய ஒரு திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் நடித்து திரு ஆர்கே செல்வமணி அவர்கள் இயக்கிய கேப்டன் பிரபாகரன் படம் தான். அந்த படம் வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் வந்த படம். அதில் இருக்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டு இனி வரைக்கும் வந்து பட்டி தொட்டி எங்கேயுமே பாட்டு வந்து இசைக்கப்படுகிறது. இந்த படம் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது சம்பந்தமாக அந்த படத்தோட இயக்குனர் திரு ஆர்கே செல்வமணி சார் அவர்கள் சந்திக்கப்படும். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் துரை. சார் 1999ஆம் ஆண்டு இந்த கேப்டன் பிரபாகரன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. அந்த படம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கான தூண்டுதல் என்ன சார்? சலீம் ஜாவேத் வந்து என்னுடைய பிடிச்ச ஒரு ரைட்டர் சார். அவரோட படங்கள் வந்து நான் ஹிந்தியில் பெரும்பாலும் அது எல்லா படங்களும் அவர் பார்ப்பேன். அது வந்து ஒரு பேசிக் ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்து நான் இயக்குனராக வரணும்னு முடிவெடுத்த பிறகு எனக்குன்னு ஒரு பாணியை வந்து இது பண்ணணும். இது படம் அந்த படம் மாதிரி இருக்குது, இவர் அந்த டைரக்டர் மாதிரி பண்ணார் அப்படின்னு வந்து எதுவும் இருக்கக்கூடாது. எப்படி வந்து பாரதிராஜா சாருக்கோ பாலச்சந்திர சாருக்கோ வந்து ஒரு தனி முத்திரை இருக்கோ, அது மாதிரி ஆர்கே செல்வமணிக்குன்னு ஒரு முத்திரையை பதிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. அப்போ எனக்குன்னு ஒரு பாணியை நான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கும்போது, அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இல்லாமல் உண்மை சம்பவங்களை ஒரு படமாக்குற இயக்குனர் அப்படிங்கிற இது வரணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து ஆட்டோ சங்கரை வந்து பேஸ் பண்ணி புலன் விசாரணை அதனுடைய வெற்றி எனக்கு அடுத்து வந்து இந்த ஒரு உந்துதலை கொடுத்தது. அடுத்த உண்மை சம்பவமாக எது இருக்குன்னா, அன்னைக்கு வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த 3 மாநிலத்தோட பேசுபொருளாக இருந்தது மதனக்கட்டை வீரப்பன். அந்த வீரப்பனை வந்து பேஸ் பண்ணி படம் பண்ணணுங்கிற எண்ணமும், ஷோலே படம் வந்து என்னை ரொம்ப மிகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு படம். நான் ரசித்த ஒரு 10 படங்களில் வாழ்க்கையில் ஷோலே வந்து ஒரு படம் அதில். அப்போ அது முதல்ல ஒரு படம் தமிழில் பண்ணணும் அப்படின்னு நான் அந்த ஃபார்மேட்டில் அது ரெண்டும் தான் எனக்கு இந்த திரைப்படத்தை உருவாக்குறது முக்கியமான காரணம். சார் இந்த 32 வருடங்களுக்கு முன்பு தான் இந்த படம் வந்து படம் பிடிக்கப்பட்டது. அப்போ வந்து டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா கம்மி. இன்னைக்கு வந்து பல வகையான டெக்னாலஜி. அப்போ டிஜிட்டலே கிடையாது, டிஜிட்டல் கேமரா கூட கிடையாது அன்றைக்கி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காடுகளுக்குள்ளெல்லாம் போகிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். இன்றைக்கெலாம் வந்து ஒன்று சிஜி பண்ணிக்கிறாங்க, இல்லை அனிமேஷன் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா வந்து ட்ரோன் கேமராலாம். அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சவால் இருந்திருக்கும். அந்த சவால் எப்படி சார் எதிர்கொண்டீங்க?
உண்மையில் வந்து சார் வந்து அந்த காட்டுக்குள்ளே நாங்கள் மனிதர்கள் நடந்து போவதே மிக சிரமமான இதுவாக தான். நான் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணும்போது அந்த இடம் வந்து ஒரு அடர்ந்த காடு, மனிதர்கள் போக முடியாத ஒரு காடு, மிருகங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காடு தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். அப்போ வந்து என்னோடய யூனிட்டு ப்ளஸ் விஜயகாந்த் சாரோட அர்ப்பணிப்பு, மன்சூர் அலிகான் நியூ ஃபேஸுங்கிறதால ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ ரம்யா கிருஷ்ணன் வந்து அவங்க படம் வந்து ஒரு வெற்றி படம் பண்ணணுங்கிற அவங்களுடைய ஒரு உத்வேகம். நான் வந்து 2வது படத்தை வந்து இயக்கும்போது அந்த எப்படியாவது வெற்றியாக்கணுங்கிற ஒரு வெறி. இதை மீறி வந்து எங்களோட டெக்னீஷியன்ஸ், அது கேமராமேனாக இருக்கட்டும், அந்த யூனிட்டில் ஒர்க் பண்ண லைட்மேன் வரைக்கும், கேமரா அசிஸ்டன்ட் வரைக்கும், அவங்க என்னோட அந்த கடினமான முயற்சியை பார்த்தோன்னே அவங்களே ஒரு இது வந்துட்டாங்க. என்னால் என்ன இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஒவ்வொருத்தரோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த படத்தை வந்து எடுக்க சாத்தியமாகுச்சு. இல்லைனா அது வந்து அந்த மலைக்கு கீழெல்லாம் வந்து ஆளே இறங்க முடியாது. ஆள் இறங்கிறதுக்கே நீங்கள் கயிறு கட்டி தான் இறங்கணும். இதில் வந்து 2 டன் 3 டன் உள்ள கிரேனை இறக்கணும், அப்புறம் வந்து லைட்ஸை இறக்கணும், அதுக்கு கேபிள் கொண்டு வரணும். அப்போ வந்து அது வந்து கீழே நாங்கள் ஷூட் பண்ணுறோம், மலை அந்த ஃபால்ஸ் கீழே ஷூட் பண்ணுறோம். மேலேருந்து வரத்துக்கு வந்து உங்களுக்கு சுற்றி 1.5 கிலோமீட்டர் வந்து ஒரு ஒத்தடிப்பாதை இருக்குது. அந்த 1500 மீட்டர் வந்து கேபிள் போட்டு கீழே வர முடியாது. நேராக இறங்கினா வந்து 400 மீட்ரு வந்து இருக்குது. அப்போ 2 கேபிள் லாங் பண்ணி அது உள்ளவே வந்து நடந்து வரணும். பாவம், முள்ளும் சொல்லியுமா இருக்கும். அது உள்ளவே வந்து அந்த கேபிளை இழுத்துட்டு வந்தாங்க லைட்மேனும் அன்றைக்கி இருந்த எலக்ட்ரீஷியனும். இவங்களாம் தான் இது வந்து அவங்க கூட என்னென்னா எங்களோட அர்ப்பணிப்பை பார்த்தாங்க. நம்மளால் ஒரு இது கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், அது மாதிரி அவங்களோட இது எல்லாம் இணைந்தது தான் அது. அதனால தான் இன்றைக்கி இந்த திரைப்படம் வந்து 35 வருடம் கழிச்சு இன்றைக்கி நான் பார்க்கும்போதும் இந்த படத்தை இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை கூட மற்றவங்களால் எடுக்க முடியாதுங்கிற ஒரு தைரியமும் ஒரு கான்ஃபிடென்ஸும் எனக்கு இருந்தது. அந்த படம் வந்து நான் போன வாரம் வந்து டிஜிட்டல் பண்ணி அதை வந்து டிஐ பண்ணி அதை பார்க்கும்போது ஆஹா, டெஃபினட்டாக நான் 1000 படம் 10,000 படம் ரிலீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் தமிழில். ஆனாலும் இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுற படத்தோடு கூட போட்டியிடக்கூடிய தகுதியும் அந்த இதுவும் இருக்குங்கிறத வந்து நான் உண்மையாகவே அந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி படம். அது என் லைஃப்பில் ஒரு எப்படி விஜயகாந்த் சார் லைஃப்பில் ஒரு மைல் ஸ்டோனோ அது மாதிரி என்னோடய லைஃப்லேயும் அந்த படம் வந்து ஒரு மைல் ஸ்டோன். தமிழ் சினிமாவோட வரலாற்றில் கூட அது ஒரு மைல் ஸ்டோன். சார் விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா வந்து பல படங்கள் நடிச்சிருக்கு. அதில் வந்து காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருக்காங்க. பட் இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண மாதிரி. இதில் ஒரு வீரப்பனோட கதாபாத்திரம் இந்த மாதிரி இது வந்து ஒரு புது நியூ ஃபேஸ் தான் வந்து நம்ம மன்சூர் அலிகான் அவர் தான் ஒரு வில்லன் கதாபாத்திரம் பண்ண போகிறார் அப்படின்னும் போது இவர் விஜயகாந்த் சாரோட ரியாக்ஷன் வச்சு எப்படி ஏற்றுக்கினார் சார் அது? இப்போ விஜயகாந்த் சார் வந்து எப்படின்னா சார், ஒன்ஸ் டைரக்டர் சூஸ் பண்ணிட்டாருன்னா ஒரு விஷயத்தில் கூட தலையிட மாட்டார். யார் ஹீரோயின், யார் கேமராமேன், யார் ரைட்ரு, யார் வில்லனு, யார் டான்ஸ் மாஸ்டரு, யார் ஃபைட் மாஸ்டரு, எதுவுமே ஒரு ப்ராஜெக்ட் ஷூட் பண்ணி டைரக்டர் தான் அப்படின்ற பிறகு டைரக்டர் அவருக்கு சொல்லிட்டு டைரக்டர் பிடிச்ச யூனிட், அதில் நம்ம எந்த விஷயம் தலையிடக்கூடாது. அந்த வகையில் வந்து விஜயகாந்த் சாரோட வந்து ஒரு விஷயத்தில் கூட எங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவுமே கிடையாது. இப்ராஹிம் ராவுத்தர் சில விஷயங்களை வந்து இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணுவார், எப்படி இருக்கணும், என்ன கதை எப்படி, எல்லாத்தையும் அவருக்கு நம்ம சொல்லணும். விஜயகாந்த் சாருக்கு ஒரு லைன் தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அவர் படம் தான் பார்த்தார், அன்றைக்கி சீன் என்னன்னு கேட்பார், அது நம்ம சொல்லணும். அதை தவிர வந்து எங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்து எனக்கு வந்து நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டால் கூட எனக்கு வந்து ஒரு தொந்தரவு இருந்திருக்கும். ஆனால் விஜயகாந்துங்கிற ஒரு நடிகரால் எனக்கு ஒரு தொந்தரவும் வந்தது இல்லை. சரி சார், நீங்கள் வந்து விஜயகாந்த் சாரை வச்சு ஒரு 2 படம் இது 2வது படமும் அப்போ பண்ணீங்க. ஆனால் நீங்கள் வந்து அப்போ வந்து ஒரு 2-3 படங்கள் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. விஜயகாந்த் சாரும் ஒரு நல்ல பீக்கில் இருக்கார். அந்த சமயத்தில் ஒரு மன்சூர் அலிகான் அப்படின்றவரை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அவர் வந்து ஒரு வில்லனாக போடலாம், எப்படி ஒரு தைரியம் வந்துச்சு உங்களுக்கு, எப்படி போட்டிங்க சார் அவர்? சார் நாங்கள் வந்து அவருக்கு வந்து புலன் விசாரணையோட வெற்றி எனக்கு ஒரு என் மேலே ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்தது. அப்புறம் அதில் விஜய் சாரி சரத்குமாருங்கிற ஒரு நடிகரை நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணி அவர் வில்லனாக வந்து இது பண்ண வச்சோடனே வில்லனாக நியூ ஃபேஸ் இருந்தால் நல்லது அப்படிங்கிற நம்பிக்கை ராவுத்தருக்கும் விஜயகாந்துக்கும் கொடுக்குது. அப்போ அவங்க வந்து அதை ஓகே பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு நியூ ஃபேஸ் தான். இப்போ நான் சொன்னேன் சார், நம்ம காமிக்க போகிற வில்லன் வந்து இது வரைக்கும் இந்தியாவில் வராத வில்லன். அப்போ நம்ம இப்போ இருக்கிற நடிகர்களை போட்டால் அவங்களோட இமேஜ் தான் அவங்க நினைப்பாங்க. அவங்க உயரமும் ஒன்று இருக்குது இல்லையா, அதனால் அவங்கள இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் வந்து அது நடிக்கிற மாதிரி தெரியும் சார், அதனால் நியூ ஃபேஸ் போடணும் சார்னோடனே அதுக்கு மறுப்பு சொல்லலை. அந்த நியூ ஃபேஸ் யாருங்கிறது தான் வந்து ரொம்ப பிரச்சனையாகவே இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளாக சொல்லிகிட்டே வந்தாங்க. சொல்லிட்டு வரும்போது நாங்களும் பார்த்தோம் வந்து ஒரு 1000 பேரை பார்த்துருப்போம். 1000 பேரை பார்த்துருப்போம். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 1000 பேரை பார்த்துருப்போம்.
பார்த்துட்டு அப்புறமா கடைசியாக வந்து இந்தியிலேருந்து யாராவது கூப்பிட்டு வரலாமா அப்படின்போது நான் சொன்னேன் வேண்டாம் சார். ஏன்னா நம்ம வந்து ஒரு காட்டில் போய் ஷூட் பண்ண போகிறோம், அங்கே எந்த வசதியுமே இருக்காது, யூரின் போகிறதுக்கு கூட இடம் இருக்காது. அப்போ அவங்க வசதியெல்லாம் நீங்கள் இவர் பண்ணி கொடுத்தா மொத்த யூனிட்டுக்கு பண்ணணும், அதெல்லாம் நம்ம தாங்காது, நம்ம பட்ஜெட் வந்து அது கிடையாது. அதனால் நமக்கு இணக்கமாக இங்கே நம்ம ஊரில் யாராவது ஒரு ஆள் பாருங்கன்னா பார்த்துட்டே இருந்தோம். அப்போ மன்சூர் அலிக்கான வந்து அந்த ஃபோட்டோ காமிச்சாங்க. ராவுத்தருக்கு வந்து இந்த பையன் நல்லா இருக்கான் பாருப்பானார். நான் பார்த்தேன் வந்து ஒரு அப்பியரன்ஸ் எனக்கு பெருசாக வந்து செட் ஆகலை. ஏன்னா மன்சூர் அலிகான் வந்து எப்படின்னா ஒரு பெண்மை கலந்த இது இருக்கும் அவர்கிட்ட, அவர் ஒரு டான்ஸ் ஃபெமினைன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அப்படி என்னண்ணே வந்தீங்களாண்ணே அப்படின்னு வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டே இருப்பான். அப்புறம் வந்து அது முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர் வேறு அவன் பண்ணியிருந்தான். எனக்கு நியூ ஃபேஸாக இருக்கணுங்கிறதுல இருந்தேன். சரி ஓகே பார்க்குறேன் சார்னு சொல்லிட்டேன். நான் அப்புறம் 3 பேர் அப்ரூவ் வாங்கிக்கிட்டேன் நான். ஒன்று கரிகாலன், இன்னொன்று மன்சூர் அலிகான், இன்னொன்று வந்து ஈஸ்வரன் வந்து விஜயகாந்த் கூட பாடி கார்டு மாதிரி இருந்தார் ஒருத்தர். அவர் தான் அதில் சாத்தைய கேரக்டர் நடித்தார். அந்த 3 பேருக்கு நான் அப்ரூவ் வாங்கிட்டு இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் பண்ணுவேன், நீங்கள் தலையிடக்கூடாது சார், உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஆனால் எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருந்தவர் வந்து கரிகாலன் தான். எல்லா வகையிலும் வந்து அந்த அப்பீரன்ஸு அது எல்லாமே வந்து ஒரு 2 நாள் நான் வந்து கரிகாலன் வச்சே ஷூட் பண்ணிட்டேன். அவர் வந்து அப்பீரன்ஸு எனக்கு ரொம்ப 100% ஓகேவாக இருந்தது. பட் பர்ஃபார்மன்ஸில் நடிக்கிறார், நான் சொன்னால் நடிக்கிறாரு, அது நடிக்கிறாருங்கிறது தெரியுது. ஒரு ஏதோ ஒன்று வந்து எனக்கு குறையுது, அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அவர்கிட்ட அதை சொல்லி வாங்கவும் முடியல, அவரால் அதுக்கு மேலே அவரால் பண்ண முடியல. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், இந்த விஜய் ஈஸ்வரனுக்கும் மன்சூர் அலிகானுக்கும் இந்த கேப்டன் இதுதான் சாரி இந்த வீரபத்ரன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டேன். அவங்க போட்டு நீங்கள் தான்ப்பா வீரப்பன் சொல்லி விட்டேன். சொல்லிவிட்டு அந்த கான்டாக்ட் லென்ஸு எல்லாமே போட்டு அவங்கள வந்து 2-3 நாள் நீங்கள் அவங்கள அந்த ஷூட்டிங்லேயே அலைய விட்டேன். அவங்க அந்த ட்ரெஸ் போட்டே அவங்க நடந்துட்டு இருப்பாங்க, அப்படி இப்படிமா நடந்துகிட்டு இருப்பாங்க. அது எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் நான் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி இவங்களோட கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு. வேறு சீன்ஸ் அந்த குதிரைப்பா ட்ராவலிங்கு விஜயகாந்த் சார் சீன்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போது இவங்களை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்து மன்சூர் அலிகான் என்ன பண்ணால், இந்த காதில் கடுகுன்னு போட்டிருப்போம் இல்லையா, அது வந்து அந்த வெயிலில் காஞ்சி கீழே விழுந்துடுச்சு. கீழே விழுந்தோடனே இப்படி தான் காலாண்டை இருக்குது, அது குனிஞ்சு எடுக்கலாம் அவன். ஆனால் தூரத்துலேருந்து காஸ்டியூம் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றான், டேய் இங்கே வா அப்படின்னு. அவன் என்ன வந்து கிட்ட வந்து அவனுக்கு டேன்னு சொன்னோன்னு கோவம் வந்துடுச்சு. இவன் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கான், இவனை அப்படி தான் அவன் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அவன் யாருன்னா விஜயகாந்த் சார் கூட 15 வருஷம் அவன் கூட இருக்கிறவன். எனக்கே அவனை பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்கும், ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்காங்களே, அவன் நினச்சா நம்மளை பற்றி எதுவும் சொல்ல முடியும். அவன் வந்து என்ன அப்படின்னா, ஏய் அந்த கம்மலை ஏற்றா அப்படிங்கிறான். ஏன் நீ எடுக்க முடியாது, நீ எடுத்துக்கூடா அப்படின்னா. சார் இவன் என்ன பண்ணான், பலார்னு ஒரு அறை கொடுத்தான் சார். டேய் யார்கிட்ட பேசுகிற தெரியுமா, வீரப்ப கிட்ட பேசுகிற, தொலைச்சிடுவோம்னா எடாத அப்படின்னா. சார் அந்த நிமிஷம் டக்குனு புரிஞ்சவன் எடுத்துட்டான், பயம் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் அவர் 4 அடி போன பிறகு தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது, இவன் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, நம்ம விஜயகாந்த் மேக்கப் காஸ்டியூமர் நம்மளை இவன் அடிச்சிட்டான்னு பெரிய சீன் பண்ணிட்டான். அவன் வந்து விஜயகாந்த் சார் சொல்லி அது பண்ணி இவனை முதல்ல பேக் பண்ணணும், இவனை வந்து இது பண்ணணும், அப்படி இப்படிலாம் பண்ணி பெரிய இதுவாகிடுச்சு. ஆனால் எனக்கு மட்டும் இவன் அந்த இது பார்த்தோன்னே எனக்கு இவன் மேலே வந்து அவன் என்னென்னா அந்த சந்திரமுகியில் வந்து ஆவி ஜோதிகார் உடலில் போயிட்டாங்கிற மாதிரி வீரப்பங்கிற கேரக்டர் இவன் உடம்புக்குள்ளே போயிட்டான். அவன் பிஹேவியரே வீரப்பன்னா தான் இருக்கான், அவனை மன்சூராகவே இல்லை. அப்போ நான் டிசைட் பண்ண இவன் தான் மன்சூர் தான் வீரபத்ரன் முடிவு பண்ணேன். அப்போ வந்து அந்த கேரக்டரை அவனை சூஸ் பண்ணேன். அதை வந்து அவன் நியாயம் பண்ண. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவனை டெவலப் பண்ணேன். உடனே வந்து இது பண்ணல, அவனு அந்த கொஞ்சம் கீச் குரலாக இருக்கும், அதை பேச வச்சு அதை கொஞ்சம் நடக்க வச்சு ஷூட் பண்ணி அந்த ஸ்டில்ஸ் அவனுக்கு காமிச்சு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி 1 வாரம் வரைக்கும் வந்து நாங்கள் வேறு சீன் எடுக்கும்போது டெய்லி வந்து அவன் அந்த காஸ்டியூம்லேயே இது பண்ணிகிட்டு இருந்தான். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனை கிரியேட் பண்ணோம். மன்சூர் அலிகான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் இருந்தார் சார். உங்கள் படம் மூலமாக தான் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம், ஒரு பெரிய கதாபாத்திரமாக கிடைச்சி. அதுக்கப்புறம் அவரோட வளர்ச்சி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நடிகராக இன்றைக்கி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களோடலாம் நடிச்சிட்டாரு, சூப்பர் ஸ்டார் வரைக்கும் கூட நடிச்சிட்டாரு. அவரோட வளர்ச்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார் கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் மன்சூர் அலிகான் வந்து த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட். கொஞ்சம் அவருக்கு வந்து எப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கேரக்டராக மாறிடுவான். மாறும்போது சின்ன சின்ன ஒரு இது இருக்கும், ஒரு அன்கம்ஃபர்ட் இருக்கும். நடிக்கிறவங்களுக்கு வந்து இப்போது நடிப்பாக அவன் நினைக்க மாட்டான். இப்போ அடித்தானா மூஞ்சை உடச்சிடுவான். விஜயகாந்த் சாரே வந்து ஒரு 4-5 ரூபா அடித்து உடச்சிருக்கான் மூஞ்சை, பிளட்லாம் வந்திருக்கு. இந்த கையை அவர் கொஞ்சம் இறங்கிடும், இந்த கையை உடச்சி இறக்கிடுவான். அவர் டேய் பாத்துறான்னு சொல்லுவார்.
அது மாதிரி இருக்கும். ஃபைட்டர்ஸ் மூஞ்சி அடிச்சிடுவான். ஒரு மாதிரி அவன் அது அப்படியே ஆகுவான். அப்போது கொஞ்சம் லேடி ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது என்ன ஆகும்னா, அவன் வில்லன் இல்லையா, அந்த வில்லனாக மாறி இது பண்ணுவான். அவங்களுக்கு வந்து ஏதோ மோட்டிவேஷனோட வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறான். அவங்களுக்கு நிச்சயமாக அது மாதிரி கிடையாது. அவன் அந்த கேரக்டராக அந்த வாருவான். அப்போ நான் ஒரு காமகன் எப்படி இருப்பான் அப்படி இருப்பான். அது வரைக்கும் அது வந்து நான் நார்மல் ஆகிடுவான். அப்போது அது கேப்டன் புரோவானுக்கப்புறம் என்னுடைய எல்லா படத்துலையும் வந்து மன்சூர் இல்லாத படமே கிடையாது. ஏதோ ஒரு சின்ன கேரக்டராவது வந்துடுவான். அது நான் கூப்பிட்டா என்ன கேரக்டர் என்ன ஒன்றும் கேட்க மாட்டான். அவன் பாட்டுன்னு வருவான், அவன் பாட்டு நிற்பான். படம் நம்ம கொடுத்தா வாங்கிப்பான். பணம் எனக்கு வேணும்னு கேட்க மாட்டான். என்ன கேரக்டர் கேட்குவோம். அதுக்கு நீங்கள் ஒன்றா பாருங்கள், இன்னும் அவனுக்கு சரியாக ஒரு இது வரல. அவன் வந்து எப்படின்னா ஒரு எம்ஆர் ராதா, அசோகன், நம்பியார் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை. அவன் ஒன்று கொஞ்சம் ஃபைன் இந்த இதுவெல்லாம் சரி பண்ணான்னா இன்னும் அவன் பிரம்மாண்டமாக வரலாம். இந்த இது இருக்கு இல்லையா, கண்ட்ரோல் ஒன்று இருக்கு இல்லையா, அதை கொண்டு அடிக்கிற மாதிரி அடிக்கணும் அப்படி இருக்கு இல்லையா, அங்கே அவன் அந்த ஒரிஜினாலிட்டியை அவங்க கூட வந்துடும். அதனால வந்து கொஞ்சம் ஆர்டிஸ்ட்டுக்கு அவனோட ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இல்லைன்னா வந்து அவன் நடிப்புங்கிறது சாதாரண கிடையாது. சார், கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற ஒரு படம் வந்து உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை கொடுத்து பல வெற்றி படங்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுத்த மாநகர காவல் எல்லாமே வெற்றி படம். ஆனால் அந்த கேப்டன் பிரபாகரன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை கொடுத்து ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இப்போ நீங்கள் திரும்பி பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் அதை? சார், அது வந்து 35 வருஷம் கழிச்சோம் அந்த வெற்றியை தாங்க வைக்குது அப்படின்னா அப்போது அது மிக அதுக்கப்புறம் நான் அதை சொன்னேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தமிழ் திரைப்படங்கள் வந்து 10,000 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. 10,000 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த 10,000 படங்களையும் விஞ்சி என் படம் நிற்குது இல்லையா. அப்போது அதனுடைய வெற்றியும் அதனுடைய உழைப்பும் அதனுடைய வீரியமும் இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே மகத்தானது. அது வந்து ஒரு திரைப்படம் இல்லை. இந்திய திரைப்படத்தில், தமிழ் திரைப்படங்களில், விஜயகாந்த் சார் படங்களில், என்னோடய படங்களில் நான் சொன்ன மாதிரி அது ஒரு மைல் ஸ்டோன். நிச்சயமாக இன்றைக்கி கூட நீங்கள் அது ரிலீஸ் ஆகட்டும், நேற்று ரிலீஸ் ஆன படத்தோடு கூட நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், போன வாரம் ரிலீஸ் ஆன படத்தோடு கம்பேர் பண்ணுங்கள், அந்த படத்துக்கு 1% என் படம் குறைந்த படமாக இருக்காது. அந்த அளவுக்கு தான் அதனுடைய குவாலிட்டி இருக்கும். எந்த வசதியும் இல்லாத காலகட்டத்தில் நாங்கள் எல்லா வசதியும் இருந்து எடுத்தால் எப்படி எடுப்போம் அது மாதிரி தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கோம். உயிரை கொடுத்து நாங்கள் எடுத்துருக்கோம். எங்களுக்கு கிடைச்ச சின்ன ரோப் கட்டி இப்போ அந்த மலை மேலெலாம் வந்து விஜயகாந்த் சார் ஏறணும். அந்த அருவியில் வந்து நீங்கள் தெரியுமா, அந்த அருவி வந்து சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய 2வது அருவி அது. அதில் வந்து நாங்கள் எடுக்கும்போது தண்ணி ஊற்றின்னு இருக்குது. அதில் என்னென்னா தண்ணி பட்ட உடனே அது வழவழன்னு ஆகிடும். அது வந்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அது மாதிரி தண்ணி போயினே இருக்கிறதால அது வந்து பாசாக இருக்கும். கொஞ்சம் காஞ்சி இருக்கும்போது நீங்கள் நிற்கலாம். அந்த தண்ணி செழிச்சுதுன்னா அது மேலே பட்டுதுன்னா அது வழவழன்னு ஆகிடும். பாசி அப்படியே உயிர் வந்துடும், அது கால் சறுக்கும். அதிலெல்லாம் வந்து விஜயகாந்த் உண்மையாகவே வந்து அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அருவி பின்னாடி இந்த ஒரு மலையில் ரோப் கட்டி ஏறும்போது ரோப் கட்டியிருந்தாங்க. ஆனால் கூட நீங்கள் ஏற முடியாது. உங்கள் கையில் தான், உங்கள் கை பலத்தில் தான் ஏறணும். ஏன்னா கால் வந்து சறுக்கும். காலை வந்து ஒரு சேஃப்டி தான் வச்சு grip இல்லாமல் கையில் ஏற்றி தான் நீங்கள் காலில் வச்சு அழுத்தி ஏற்ற முடியாது. காலை வச்சுன்னா கால் கீழே வழிக்கிடும். கையில் வச்சு தான் ஏற்றணும். அதுபோல் உண்மையாகவே அந்த 5 பேர் வந்து அன்றைக்கி வந்து சேஃப்டிக்கு ரோப் கட்டியிருந்தாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதை வந்து மேலே அப்படி ஏறினாங்க. அது மாதிரி வந்து ரோப் கட்டி அந்த ட்ராவல் பண்ணுறது, 2 நதிகளுக்கு இடையே, ஒரு நதிக்கு இடையே 2 கரையில் வந்து மேலே கட்டி மேலே நடந்து வருது. அந்த குதிரை சேஸ் கூட குதிரையில் வந்து அப்படியே ஒரிஜினலாகவே ஏறுவார். நீங்கள் டூப் கிடையாது. குதிரை ஃபைட்டில் ஒரு 90% பெரும்பாலும் அவர் வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து டூப் போடுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டார். ட்ரெயின் மேலே ஓடி வர்றது எல்லாம் அவர் அந்த ட்ரெயினில் ஜம்ப் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்களை மட்டும் நாங்கள் வந்து டூப் வச்சு எடுத்தோம். ட்ரெயின் மேலே ஓடுறது கூட ராவுத்தர் சொல்லுவார், நீ வந்து அண்ணன் வச்சு எடுக்கக்கூடாதுன்னு. அவர் சொல்லி அப்படின்னா நான் நடிக்க மாட்டேன்டான்னு. நீ வந்து இதுக்கெல்லாம் நீ டூப் வச்சுன்னா நான் நடிக்க மாட்டேன், நீ வேற ஆள் வச்சு எடுத்துக்கோ, நான் தான் நடிப்பேன். ட்ரெயின் மேலே ஓடுறது, குதிரையில் ஓடுறது, குதிரையிலேருந்து ட்ரெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, இது எல்லாமே வந்து மேலே அந்த இது மேலே ஏறுறது, ஃபால்ஸில் வந்து தண்ணியில் வந்து வர்றது, எல்லாம் தலைகீழாக வந்து இழுக்கிறது, தலைகீழாக ரோப் கட்டி தலைகீழாக வந்து ஒரு தூக்குவார். அது எல்லாமே வந்து விஜயகாந்த் ஒரிஜினல் பண்ணு எல்லாம். நீங்கள் அது மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு அவர் சொல்லிட்டார், எனக்கு வந்து வால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ட்டார். இவங்க அட்டையில் வந்து இந்த கார்ட்போர்டில் பிளான் பண்ணாங்க, இன்னொன்று நான் காலை வச்சு திருப்பி அடிக்கணுன்னாரு. அப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனை கட்டினாங்க. அண்ணா நகரில் வந்து ஒரு 4 கிரவுண்டில் ஒரிஜினலாக போலீஸ் ஸ்டேஷனை கட்டி அந்த கல் சோவர் வச்சு பூசி, சிமெண்ட் போட்டு பூசி, அப்புறமா தான் அந்த இது வந்து ஷூட்டிங் எடுத்தோம். அது வந்து ஒரு வாரம் காஞ்சி, ஏன்னா அவர் ஏறி அடிக்கணும்.
ஏறி அடிக்கிறது அந்த அட்டையாக இருந்தால் அது வந்து இதுவாகிடும். அதனால் ஒரிஜினலாக இருக்கணுன்ட்டார். அப்போ அது ஒரிஜினலாக செட்டு போட்டு அதை எடுத்தோம். விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளானவர், அதே சமயத்தில் ஒரு கம்பீர தோற்றம் உள்ளவர், டிசிப்ளின்டு பர்சன், பங்க்சுவாலிட்டி இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அவரோட ட்ராவல் பண்ணும்போது உங்கள் கோ ஆர்டிஸ்ட் கிட்டலாம் வந்து அவருக்கு கரெக்டாக வந்து டேக் வாங்காமல் பண்ணணும், அதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு சார் உங்களால்? அதான் நான் சொன்னேன்ல தவிர, அவர் வந்து அவர் தப்பு பண்ண மாட்டார். நீ மனசூருக்கு 10 டேக் எடுத்தாலும் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டார். ஓ அப்படியா சார்? ஒன்றுமே சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவார், சத்தம் போடாதவர். ஆர்டிஸ்ட் ஃபங்க் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் வந்து உன்னால் இது பண்ண முடியாது. அவன் நியூ ஃபேஸ் பயப்படுவான். கொஞ்சம் மெதுவாக முதல்ல சொல்லிக் கொடு. அதனால் வந்து எத்தனை யார் ஒன்மோர் எடுத்தாலும் அவர் வந்து 10 தடவை நடிப்பார். அது வந்து சக நடிகர்களை வந்து அவர் வந்து ஒருபோதும் வந்து இது பண்ண மாட்டார். அவர் சொல்லி கொஞ்ச நேரம் இருப்பார், இல்லாட்டி ரிலாக்ஸ் வெயிட் பண்ணு, கொஞ்சம் அவங்க கூட போய் பேசுவார், வேறு விஷயம் பேசுவார், ஒரு கம்ஃபர்டபுள் பண்ணுறதுக்கு. மனசொல்லையான கூட என்னடா அந்த இதில் இப்போ எப்படி வந்து பிவாசல் படுத்து போனான்னு சொன்னேன், நல்ல வேலை உன்னை டைரக்ட் எடுத்துருப்பாடுறா, நான் சொல்லி தான் உன்னை போட்டார் அப்படின்னு வந்து ஒரு ஜோவியல் பண்ணுவார் அவனை ஊக்குவிக்கிற. அந்த கூல் வந்து நான் ஒரு பெரிய ஆள் நினச்சி நீ தூரமாக நினச்சிக்காத, நீ நான் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அது கூல் பண்ணுவார். சக நடிகர்கள் சின்ன நடிகனாக இருப்பான், அவங்ககிட்ட கூட உட்காந்து சாப்பிடும்போது அவனை பார்ப்பார், இவன் நம்மளை பார்த்து பயப்படுறானோன்னு அவனை சாப்பிட கூப்பிடுவார். சாப்பிடும்போது அவனை பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடுவார். அந்த அளவுக்கு அப்போ வந்து அவனை கம்ஃபர்ட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு நான் பெரிய ஆள் கிடையாது, நீ நானும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி கம்ஃபர்ட் பண்ணுவோம். அது பெரிய நடிகனாக இருக்கட்டும், சின்ன நடிகனாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அது வந்து எல்லாரையும் ஒரு அது மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் கூட அவங்கள கூப்பிட்டு குறைச்சி பேசுவார். அவங்களோட ஒரு நாளில் வந்து எல்லாரோட ஒரு நாள் சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணுவார். யார் மிஸ் ஆகிறோன்னு தேடி தேடி பார்ப்பார். மிஸ் ஆகிற இது லிஸ்ட்டு வச்சுட்டு கூப்பிட்ற மாதிரி, இவன் மிஸ் ஆனான்னா சரி ஓகே அவன் நாளைக்கு கூப்பிட்டு குறைச்சி எப்படி குறைச்சி சாப்பிடுவாங்க. அவர் சாப்பிடும்போது 10லேருந்து 20 பேர் அவரோட சாப்பிடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு அப்புறம் கேரவெல்லாம் கிடையாது இல்லையா, ஏதோ மரத்துக்கீழே தான் சேர் போட்டால் எல்லோரும் வச்சார். அவர் வந்து அவர் கீழே உட்காந்துட்டு நம்மளை சேர் போட்டு சாப்பிட சொல்லுவார். ஆனால் அவர் சேர் போட்டு நம்மளுக்கு கீழே உட்கார விட அலோவ் பண்ண மாட்டார். சேர் போட்டால் எல்லோரும் சேர், இல்லைன்னா கீழே. அவர் எனக்கு இல்லைடா எனக்கு கம்ஃபர்டபுள் கீழே உட்காந்துப்பார். நம்ம கீழே உட்காரணும், உட்கார் நீ பேண்ட் போட்டுருக்காரு. அவர் லுங்கி கட்டி தான் வச்சுக்கணும். ஏன்னா மேக்கப் முடிச்சோன்னு அவர் லுங்கி கட்டுவார். லுங்கி கட்டுவாங்கன்னா இல்லை சொல்லணும்னா எனக்கு லுங்கி நீ பேண்ட்டு போட்டுக்கலாம் சாப்பிட்டு டக்குன்னு காணும். ஆனால் ஒருபோதும் அவர் சேரில் உட்காந்து நம்மளை கீழே உட்காந்து சாப்பிட அலோவ் பண்ணவே மாட்டார். நீ யாரை வேணாலும் இருக்கணும், அவர் கூட சாப்பிடும்போது இல்லைன்னா தனியாக போய் சாப்பிடு, என் கூட சாப்பிட்னா எல்லாரும், இல்லாட்டி நான் கீழே உட்காறேன், நான் மேலே நீ கீழேன்னு வந்து சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட, லைட் மேனாக இருந்தால் கூட சேர் போட்டு உட்கார சாப்பிடுவார். அந்த பாகுபாடு இல்லாமல் மரியாதை கொடுத்தார். மனிதர்களை வந்து அவர் வந்து ரொம்ப நேசிப்பார். சரி சார், கேப்டன் பிரபாகரன் அந்த படம் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்துக்கும் ஒரு மைல் ஸ்டோன், அதே மாதிரி செல்வமணி ஸ்டாருக்கும் ஒரு மைல் ஸ்டோன் தான். இந்த படத்தில் மறக்க முடியாத எதனா சம்பவங்கள் நடந்திருக்கும் ஷோராக, அதில் எதனா சொல்லுங்கள் சார். இது ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது சார். ஒன்று வந்து விஜயகாந்த் சார் வந்து அந்த ரோப்பில் மேலே தொங்கிட்டே வரணும், ஷூட் பண்ணுவார். கையில் கண்ணு பிடிச்சிருக்கும், அதனால் அது மேலே அவர் பிடிக்க முடியல, அந்த கயிறு இருந்து கீழே விழுந்துட்டார். அப்போ மிஸ் ஆகிருந்தார்னா அது வந்து உங்களுக்கு தெரியும், அதிரப்பள்ளி வந்து மலையும் கல்லும் புதரமான இடம். அது அவர் வரும்போது ஒரு வினாடி தவறி அடுத்த வினாடியில் விழுந்தால் கல் மேலே விழணும். அந்த வினாடிக்கு வந்து கல்லுக்கு முன்னாடி புதரில் விழுந்தார். இல்லைன்னா வந்து ஒரு வாழ்க்கை அன்றைக்கே கூட டேஞ்சர் எதுவும் வாயில் நான் சொல்ல முடியாது, அது மாதிரி வந்து ரிஸ்க் ஆகிருக்கும். ஆனால் கூட அவர் டக்குன்னு எழுந்து நின்றுட்டு அடுத்த ஷாட் எடுத்துடலாம் சொல்லமணி அப்படிங்கிறார். அடுத்த ஷாட் உடனே ஏன்னா இவங்க பயப்படுவாங்க, ஸ்டன் மாஸ்டர் பயப்படுவாங்க. அப்போ எனக்கு ரிஸ்கான ஷாட் எடுக்க மாட்டாங்க, டூப் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி நீ டக்குன்னு ஏதோ ஒரு ஷாட் எடு அப்படின்வார். அது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி இன்னொன்று வந்து அப்புறம் வந்து நான் ட்ரெயின் மேலே அந்த இருக்கும்போது இந்த குதிரையும் இது ஓடி வரணும். நான் இங்கே வச்சுருக்கேன், அவர் வந்து அங்கேருந்து ஓடி வந்து இங்கே ஃபோர்களில் வந்து ஃபைட் பண்ணணும். இந்த பக்கத்தில் குதிரை இருக்கணும், இந்த குதிரைலேருந்து இப்படி பேன் பண்ணால் இங்கே இவர் ஓடி வரணும், இதில் வந்து பேன் பண்ணால் குதிரை வரணும், பேன் பண்ணால் அதுக்குள்ளே இவர் வந்து பிடிச்சிட்ருப்பார். இதை நான் வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பின்னாடி வந்து ஒரு மரக்கலை வருது. நான் வந்து நின்றுட்டுருக்கேன். ராஜராஜன் சார் வந்து சேர் போட்டு அந்த ஒரு அடி ஸ்டூல் போட்டு இப்படி உட்காந்துருக்காரு. இப்போ அவர் தலைக்கு மேலே இப்படி வருது, நான் நின்றுட்டுருக்கேன். ட்ரெயின் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது. அது அடிச்சிருந்தால் என் வாழ்க்கை அன்றைக்கி முடிஞ்சிருக்கும். அங்கேருந்து ஓடி வந்து என்னை பிடிச்சி அப்படி அவர் அப்படி உட்காந்தார் விஜயகாந்த் சார்.
நான் டேன்னா வேற என்னன்னு தெரியாது இல்லையா, என்ன எதுக்கு டேன்னு சொல்கிறாரு லைஃப் தெரியாது. சேவராட்டம் இன்னைக்கு வந்து ஆமாம் ஆமாம், அப்படியே அங்கேருந்து ஒரு 10 அடி இருக்கும், கடகன்னு ஓடி வந்து அப்படி பிடிச்சி உட்காந்தாரு. அவரும் நானும் ஒன்றா உட்காந்தோம். அவருக்கு நேரம் அடித்து உட்காந்து இந்த மூக்கில் கூட இந்த இது உடஞ்சிடுச்சிங்க, அப்படி ரத்தம் ஊற்றுது. அப்படி மிஸ் ஆகிருந்ததுன்னா அது இன்றைக்கி அன்னையோட என்னோடய வாழ்க்கையோட என்னோட லைஃப் முடிஞ்சிருக்கும். அது மாதிரி வந்து பல்வேறு நேரங்களில் வந்து இது ஒன்று ஒன்றா சொல்லினே இருக்கலாம். அது என்ன, நாங்கள் ஒரு 100 முறை நாங்கள் மரணத்து பக்கத்தில் போய் வந்திருக்கோம். ஷூட் பண்ணிகிட்டே இருக்கோம். மேலே இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நதி கீழே வச்சு, அருவி கீழே வச்சு இப்படி க்ரேனில் வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கமாண்டோஸ் இப்படி போகிற மாதிரி வந்து ஷாட் இப்படி எடுத்துகிட்ருக்கோம். எடுத்துகிட்டு இருக்கும்போது மேலே இருக்கிற ஆளுங்க கத்துறாங்க, கச்சா கச்சான்னு கத்துறாங்க. நாங்கள் ஏதோ சும்மா கத்துறாங்க நினச்சிட்டே இருக்கோம். கத்துனா இப்போ இந்த வெள்ளை நிறை இதில் ஃபுல் வாட்டர் வந்து ஃபைட்டாக இருக்கும். திடீர்னு வந்து அது கலர் ஆகுது. கலர் ஆனோடனே இங்கே ஏய் வாங்க 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 கத்துறாங்க. என்னென்னா மேலே டேம் திறந்து விட்ருக்காங்க. அவங்க திடீர்னு வந்து திறந்துட்டாங்க. திறந்துட்டோடனே வந்து ஓடுறோம், வந்து அப்படியே இறங்கி ஓடுறோம், கேள்வி எடுத்துகிட்டு ஓடுறோம். சார் ஒரு 2 to 5 மினிட்ஸில் அந்த க்ரேன் இருந்த இடம்லாம் தெரியல, அவ்வளோ மறைஞ்சிடுச்சு. நாங்கள் வந்து அந்த கேமரா மட்டும் எடுத்துகிட்டு ஓடுறாங்க, கீழே விழுந்து எல்லாம் ஓடுறோம். ஒரு 1/2 hour வடிஞ்சிடுச்சு அந்த வெள்ளம், டக்குன்னு முடிஞ்சிடுச்சிங்களா. பார்த்தா அந்த இடத்துல க்ரேனே இல்லை. 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது க்ரேன், தள்ளி போட்டுச்சு. 3 டன் உள்ள இரும்பு வந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, வளைஞ்சும் நெளிஞ்சும் இருக்குது. இல்லாட்டி அன்றைக்கி கீழே வந்து நாங்கள் வந்து ஒரு 100 பேர் இருக்கோம். அது அவங்க மேலே இருக்கிறவங்க கத்தலைன்னா நாங்கள் ஏதோ ஒரு இதில் ஏன் வந்து தண்ணியோட கலர் மாறுது அப்படின்னு வந்துன்னா, அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, சார் மேலே திறந்துருப்பாங்க சார், தண்ணி திறந்துருப்பாங்க சொன்னோன்னே, அப்போ மேலே கத்துறவங்களோட சவுண்டு கேட்டு நாங்கள் ஓடுறோம். அவங்க படம் பார்த்து ஏதோ உங்களை பார்த்து திட்டுறாங்கன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். திட்டுவாங்க, தூரத்தில் வந்து திட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி ஏதோ நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அப்போ இதெல்லாம் சிங்க் பண்ணி நாங்கள் ஓடலைன்னா வித்தின் 3 to 5 மினிட்ஸ் கொஞ்சம் சுதாரிச்சு. நாங்கள் வரும்போது தண்ணி இல்லை, அங்கே நான் கிளம்ப இருக்கும்போது இவ்வளோ வருது, நாங்கள் வெளியே வரும்போது தண்ணி இவ்வளோ வந்துடுச்சு. அது மாதிரி அது மாதிரி 100 விஷயம் நடந்திருக்கு சார். விஜயகாந்த் வந்து கேப்டன் விஜயகாந்த்னு அழைக்கிறதுக்கு முன்னால் புரட்சி கலைஞர்னுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு எம்ஜிஆர் இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் உங்கள் படம் அந்த கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அவர் எல்லா பட்டமும் போயிட்டு அந்த கேப்டன் தான் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமாவும் இனி வரைக்கும் அந்த கேப்டன் அப்படின்றத நீங்கள் அந்த படம் எடுக்கும்போது இந்த கேப்டன்ன்றது அவருக்கு இருக்குமா அப்படின்னு யோசிச்சிங்களா? இப்படி ஒரு டைட்டில் அவருக்கு இருக்கணும். ஏன்னா அவர் அன்றைக்கி சினிமாவில் மட்டும்தான் இருந்தார், அரசியலில் ஒருவார் பொது வாழ்க்கையில் பெருசாக இருப்பார்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி எல்லா இடமும் பார்த்தா உலகம் ஃபுல்லாக விஜயகாந்த் அட்ரஸ் பண்ணும்போது கேப்டன் விஜயகாந்த், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அது மாதிரி எதிர்பார்த்தீங்களா சார்? அது மாதிரி வந்து கடைசி வரைக்கும் அவர் கேப்டன், அவர் பேர் கேப்டனாக மாறும்னு வந்து நான் எதிர்பார்க்கல. கேப்டன் பிரபாகரங்கிற அவர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ் திரைப்படத்துறையில் ஈழத்தமிழர்களுக்காக முதல்ல குரல் கொடுத்த நடிகன் வந்து விஜயகாந்த் சார் தான். அவருக்கு வந்து பிரபாகரன் மேலே மிகப்பெரிய அளவற்ற காதல், அளவற்ற அன்பு. அதனால் நான் பிரபாகரன் டைட்டில் சொன்னோன்னே அது நல்லா இருக்குது சொல்லுவோம்னே, ஆனால் ஒரு இதுவாக இருக்கே, அது வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு இஷ்டம் இல்லை, நல்லா இருக்குது, ஏதோ சம்திங் குறையுது அப்படின்னாரு. அப்புறம் நான் வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு, சார் தளபதி பிரபாகரன் எப்படி இருக்கும் சார், ஏன்னா எனக்கும் வந்து தமிழ் எழுத்து மேலே ஒரு அளவு இது இருக்குது, நாங்கள் அதன் சார்பாக இருக்கிறதால. அவர் சொன்னார் வந்து, அப்போ தான் ஸ்டாலின் வந்து தளபதியாக மாறுறாரு. அப்போ சொன்னேன் அவர் பேரை நம்ம எடுத்துட்டாமல் நினைப்பாங்க, இப்போ நம்ம அவங்களோட நல்ல நட்பில் இருக்கோம், அது நல்லா இருக்காது அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லி விட்டோம். ஆனால் டைட்டில் ராவுத்தர் சொன்னார் நல்லா இருக்குது, தளபதி பிரபாகரன் நல்லா இருக்குது அப்படின்னாரு. அப்புறமா வந்து எப்படி இருக்குது, நான் வந்து ஒரு நாள் சொன்னேன், சார் கேப்டன் பிரபாகரன். கேட்ட உடனே சொன்னார் சூப்பர் அப்படி. எல்லோரும் புலன் விசாரணைக்காவது வந்து கொஞ்சம் பேர் வந்து சொன்னாங்க, ஈவன் படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் வந்து டைட்டில் மாற்றலாம், சில பேர் யாராவது கேவலமாக சொல்லுவாங்க அப்படிலாம் வந்து. ஆனால் அந்த பேரே ஒரு நல்ல பேர், புலன் விசாரணை புரியாது இதெல்லாம் சொன்னாங்க. அது ராவுத்தர் தான் அது ரொம்ப இதுவாக அடமட்டாக இருந்தார், இன்னொன்றும் புலன் விசாரணை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ கேப்டன் பிரபாகரனுக்கு அது பிரச்சனை இல்லை, சொன்ன உடனே எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த கேப்டனுங்கிற இது வந்து இனிமேல் விஜயகாந்த் சார் கேப்டனுங்கிற பேரில் தான் அழைக்கப்படுவார், அவர் காலம் கடந்தும் வந்து அவர் கேப்டனாக தான் குறிக்கப்படுவாருங்கிறது நான் உண்மையாகவே எதிர்பார்க்கல. அது வந்து ஒரு வரம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சார் விஜயகாந்த் சாரை தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து அவர் ஒரு நடிகராக பார்ப்பீங்களா, இல்லை ஒரு மனிதராக, ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னா, இல்லை ஒரு அரசியல் தலைவராக, நீங்கள் எந்த மாதிரி அவரை பார்க்குறதுக்கு? சார் அவர் வந்து நல்ல மனிதர் சார், நல்ல மனிதர், அவ்வளோதான். அவர் வந்து நீங்கள் நடிக்கும்போதும், ஏன்னா அரசியல் அவருக்கு வந்து அவ்வளோ இதுவும் இல்லை. அவருக்கு என்னென்னா அரசியலில் நடிக்க தெரியல. அவருக்கு சினிமாவில் எப்படி உண்மையாக இருந்தாரோ அதே மாதிரி வந்து அரசியல்லையும் அவர் வந்து உண்மையாக இருந்துட்டார்.
இது வந்து கொஞ்சம் வந்து ராஜதந்திரமான இது வந்து கொஞ்சம் இதில் உண்மை பேசுகிறவங்க ஜெயிக்கவே முடியாது அரசியலில். அதுதான் விஜயகாந்த் சாருக்கு, அதுதான் அவரோட பலவீனம் அதுதான். ஆனால் நல்ல மனிதனாக இருக்கிறதுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை, அது போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன நினைக்கிறார், இப்போ துரை அவருக்கு வச்சுங்க, துரையை பற்றி நான் உங்களை பற்றி ஏதோ சொல்லியிருக்கேன், எப்போ வந்தார், நான் துரை தெரியுமா சொல்ல முடியும் உனக்கு இது மாதிரி சொன்னார், ஓப்பனாக உடச்சு அப்படியே சொல்ல சார் என்ன சார் நீங்கள். அதனால் நீங்கள் வந்து அவர்கிட்ட ஒன்றுமே அவர் மனசில் ஒன்றுமே நிற்காது. அதனால் யாரும் அவர்கிட்ட இருக்கும்போது என்னை பற்றி எதாவது சொன்னாங்கன்னா சொல்லமணி நீ ஒன்று இது மாதிரி சொன்னார்ப்பா அவர் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட யாராவது சொன்னோன்னா அதை வந்து டேரக்டர் அன்றைக்கி சொன்னார் லியாகத்தை ஒன்றும் வசனம் ஒன்றுமே இல்லைன்னு எழுதியே நீ கொடுக்க முடியாம அப்படியே சொல்லிடுவார், அப்படியே நேருக்கு நேராக சொல்லிடுவார். அதெல்லாம் நாங்கள் வந்து அவர் இருக்கும்போது கொஞ்சம் பயப்படுவோம், சில விஷயங்களை அவர்கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுவோம். ராவுத்தர் வந்து ஆப்போசிட்டு, எதையுமே வெளியே காமிக்க மாட்டார். ராவுத்தரோட பலம் என்ன பலவீனம்னா எவனும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் விஜயகாந்த் சாரோட பலம் என்னான்னு வந்து ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா அவர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவர் மறைக்கவும் விரும்ப மாட்டார், மறைக்கவும் தெரியாது. அப்போ வந்து ஒரு நடிகருங்கிறதுல எந்த இதுவும் இல்லை. அவருக்கு அந்த கெட்டப்லாம் போட்டால் அந்த கெட்டப்பாகவே ஆவார். எனக்கு இந்த மாத்திரை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவர் கொஞ்சம் கூச்சப்பட்டார் இந்த ட்ரெஸ்லாம் போடுறதுக்கு. என்ன செலவணி இதெல்லாம் கமலஹாசன் போடுற ட்ரெஸ்ஸு, இதை போய் எனக்கு போடுற அது ஹேர் கட்டிங்லாம் நான் வந்து அவருக்கு நானே ஹேர் கட்டிங் பண்ணேன். ஏன்னா எனக்கு புலன் விசாரணையிலையாவது வந்து வேறு படம் பண்ணிட்டு நைட் ஷூட்டிங் எனக்கு வருவார். இந்த படத்தில் வந்து எனக்கு 100 நாள் அவர் எனக்கு அலர்ட் கொடுத்துட்டார். அதனால் அந்த ஹேர் கட்டிங்கு, இது ஸ்டைலு, அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து போடும்போது இதெல்லாம் கமலஹாசன் போடுற படம் சொல்ல முடியும். நான் எப்படி சார் நீங்கள் போடுங்க சார், இது அந்த கிளாஸ்லாம் போட மாட்டார். அது போட்டார், அது கொஞ்சம் நேரம் அது கம்ஃபர்டபுள் ஆகிடுவார். அது மாதிரி அவர் அந்த கேரக்டராக நல்லா இருப்பார். ஆனால் கம்பேர் பண்ண சொன்னீங்கன்னா சிறந்த நல்ல மனிதர், சிறந்த நடிகர், அடுத்து 3வது தான் அவருக்கு நான் வந்து அரசியல்வாதியாக அவர் கொடுப்பேன். ஏன்னா அந்த கேரக்டருங்கிறத வந்து அவர் வந்து நெளிவு சுழிவு இல்லாமல் உண்மையே பேசி அந்த ஏமாற்றத்தை அவரால் வந்து சொந்த நண்பர்கள் வந்து அதை துரோகம் பண்ணும்போது அவரால் அதை ஏற்றுக்க முடியும். உடல்நிலை வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் பலவீனமானது காரணம் அவர் மனநிலை முதல்ல பாதிச்சுது. அவர் யாரெல்லாம் நம்பினாரோ அவரை வந்து அது வரைக்கும் யாரும் நம்பிக்கை துரோகம் யாரும், அது வந்து விஜயகாந்துக்கு ராவுத்தர் வந்து ஒரு இரும்பு கவசம். அதனால் அவர் ஏமாத்துறவங்களும் அவரை நெருங்க முடியாது. இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவர் அந்த சட்டசபையில் அம்மாவுக்கும் அவருக்கும் வந்து ஒரு கிளாஷ் வந்த பிறகு அந்த அம்மா வந்து டார்கெட் பண்ணி நீ எதிர்கட்சி தலைவரே கிடையாது, நான் நினச்சா எதிர்கட்சி தலைவர், இன்னும் அவங்க ஒரு கட்டத்தில் போதும் நிறுத்திட்டாங்க. வேணும்னா இன்னும் இவங்க கூட இருக்கிறவங்களாம் வந்து இன்னும் கூட 10 பேர் அவங்கள போகிற நிலைமையில் இருக்காங்கன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அங்கே வந்து அவர் வந்து கொஞ்சம் மனசு உடைஞ்சிட்டார். அதை எதிர்கொள்கிறதுக்கு உண்டான இது வந்து அவர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அங்கே தான் அவர் உடல்நிலை வீக்கானது காரணம் வந்து அந்த மனநிலை வந்து அவருக்கு அப்போ அதை எதிர்கொள்ள முடியல. அந்த உண்மையை அவரால் நண்பர்கள் ஏமாற்றுவாங்க அப்படின்னு வந்து அவர் எல்லாரையும் நம்பின மாதிரி எல்லோரும் கடைசி வரைக்கும் அவர் இதுவாக இருந்தாங்க இல்லையா, அது மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இங்கே அரசியலில் வந்து அதிகாரமும் பணமும் நம்மளுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு, நம்ம கூட இருக்க துரோகம் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறத வந்து அவர் எதிர்பார்க்கல. அது வந்து அதை எதிர்பார்க்குறவங்க தான் அரசியல்வாதி. நல்லது கெட்டது சூது, உனக்கு சூதும் தெரியணும், சூதுவாது தெரியல அரசியலாக இருக்க முடியாது. அது வந்து அதனால் நான் வந்து அவரை நல்ல மனிதராக தான் முதல் ரேங்க் கொடுப்பேன். சரி சார், படம் வந்து 35 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த படம் தான் இந்த கேப்டன் பிரபாகரன். அன்றைக்கி இருந்த யங்ஸ்டர்ஸுங்க அப்போல்லாம் வந்து நிறைய டெக்னாலஜி கிடையாது, இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கிடையாது. யங்ஸ்டர்ஸோட டேஸ்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வயதில் முதிர்ந்தவங்களும் வந்து பார்த்தாங்க, அதை வந்து எல்லாருமே கொண்டாடிய படம். இப்போ அதே படம் வந்து 35 ஆண்டுகளுக்கு கழித்து வருது. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸு அதை எப்படி பார்ப்பாங்க சார்? உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அதை பற்றி? நான் அந்த ஒரு டவுட் எனக்கு இருந்தது சார். இப்போ வந்து நிறைய படங்கள் வந்துடுச்சு, இது ரீலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு வந்து. ஆனால் போன வாரம் நான் வந்து படத்தை வந்து ஆஃப்டர் இது பண்ண டிஐ பண்ண பிறகு, டிஜிட்டல் பண்ண பிறகு, 4K கன்வெர்ட் பண்ண பிறகு, 7.4 ட்ரான்ஸ்ஃபர் சவுண்ட் பண்ண பிறகு நான் பார்த்தேன், இது இன்றைய தலைமுறையினருக்கும் எந்த விதத்திலும் ஏமாற்றம் அளிக்காத, அவங்க இது வரைக்கும் பார்க்காத படமாக தான் இருக்கும். இது வந்து இது வரைக்கும் நீங்கள் கிராஃபிக்ஸில் பண்ணுறதுக்கும் ஒரிஜினல் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அவன் கிராஃபிக்ஸில் தான் இது வரைக்கும் அவன் கண்ணை ஏமாற்றி பார்த்துருப்போம். உண்மையாகவே நடக்கிற பார்க்க போகிறது இதுதான் முதல் முறையாக. இது வரைக்கும் சிஜியில் உண்மையே பார்த்துட்டு இருந்தவனுக்கு சிஜியில் பார்த்தா எப்படி ஒரு வித்தியாசம் இருந்ததோ, சிஜியாகவே பார்த்துட்டு இருக்கவனுக்கு இப்போ உண்மையை பார்த்தானா அவனுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும்.
நிச்சயமாக தெரியும். அவன் இது வரைக்கும் உண்மையை பார்க்கல, இப்போ தான் உண்மையை பார்க்க போகிறான். அப்போ அதனால் வந்து டெஃபினட்டாக அவங்க எல்லோரும் மெஸ்மரைஸ் பண்ணுங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. சார், கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு வெற்றி படமாக இருந்துச்சு. இப்போ ரீரிலீஸ் பண்ணி இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இதே கேப்டன் பிரபாகரனை ரீமேக் பண்ணுங்கள், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ப்ரொடியூசர்ஸ் வரலாம், கண்டிப்பாக வருவோம். ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு வெற்றியை பார்த்தோன்னு பின்னாலே வர அளவுக்கு தான் இன்றைக்கி டெக்னாலஜி மாறினா அந்த மாதிரி ஆகிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ். அப்படி யாராவது வந்து உங்களை அப்ரோச் பண்ணால் நீங்கள் யாரை ஒரு திருப்பி மீண்டும் ஒரு கேப்டன் பிரபாகரனா சூஸ் பண்ணுற ஐடியா இருக்கும் சார் உங்களுக்கு? நான் வந்து இப்போ கேப்டன் பிரபாகரனா பண்ணேன்னா வந்து விஜயகாந்த் சாரோட பையன் சண்முக பாண்டியன் வச்சு தான் எடுப்பேன். இப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு இதில் நான் படைத்தலைவன் ஒரு படம், இப்போ ஒரு படத்தை பார்த்தேன். அந்த படம் கொஞ்சம் சரியாக போலங்கிறது வேறு விஷயம். ஆனால் விஜயகாந்த் சாருக்கு எல்லளவும் குறையாத ஒரு ஆக்ஷன், டெடிகேஷன், அந்த ஃபெரோஷியஸ்ஸு, அந்த ஃபேஸில் வந்து ஒரு ஒரு லவ், நம்மளை ஈர்க்கிற ஒரு தன்மை அது இருக்குது, அவர்கிட்ட இருக்குது. அப்போது அது வந்து ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணுவாங்க. எனக்கும் வந்து ஒரு ஹீரோ வந்து இப்போ மற்ற ஹீரோஸ்லாம் இப்போது இருக்க ஹீரோஸ் வந்து நான் யாரும் குறை சொல்ல விரும்பலை. அவங்களாம் இப்போ வந்து இந்த சிஜி மூலம் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபைட்னா முதல்ல எல்லாத்தையும் இது பண்ணி அவங்களுக்கு ஒரு டபுள் வச்சுக்கிறாங்க. முன்னாடி வந்து ரிஸ்க் ஷாட்டு தான் டபுள் வச்சாங்க, இப்போ லாங் ஷாட்டில் கூட டபுள் வந்துடுறாங்க. அப்போது அது மாதிரி பழகிட்டாங்க. நான் அவங்களை குறை சொல்ல விரும்பலை. அதனால் அப்போ அது மாதிரி எனக்கு அது மாதிரி வந்து எனக்கு நடத்தி காமிக்கணும். உண்மையோடு தான் நான் என்னோடய படம் வந்து ஒரு மிஷனாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு வந்து அது மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இப்போ இருக்கிற ஹீரோஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆக மாட்டாங்க. அதனால் வந்து படைத்தலைவன் பார்த்த பிறகு நம்ம வந்து இது மாதிரி ஒரு படம் பண்ணால், ஆக்ஷன் படம் பண்ணால் சண்முக பாண்டியன் நல்லா இருப்பார். இல்லைனா சூர்யா எனக்கு ஒரு வகையில் வந்து அது கொஞ்சம் செட் ஆவார். அவர் கொஞ்சம் டெடிகேஷன் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இந்த இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுவோம். இப்போ அந்த சொஃபிஸ்டிகேஷன் அனுபவிச்சிட்டாங்க இல்லையா. இப்போ நமக்கு காட்டுக்குள்ளே போகும்போது இந்த வசதிகளோடு நீங்கள் போக முடியாது. அந்த இந்த கிடைக்காது, கீழே தரையில் உட்காந்துப்பாங்க, அங்கே போய் கேரவன் உள்ளே வராது. இந்த மாதிரி வசதிகள்லாம் இப்போது பண்ண முடியாத இடங்கள்ல நாங்கள், ஏன்னா என்னோடய இது வந்து லொக்கேஷன் அது மாதிரியான இருக்கும். கொஞ்சம் இடம் எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுக்கும் தயாரானவங்க இருக்கணும். அப்போ அதுக்கு அவர் செட் ஆவாரா, அவருக்கு என்னை பார்த்து ஒரு பயம் வரும், இவன் வந்து நம்மள ஏதாவது இது பண்ணுவான், அப்படி ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகாது. அதனால் வந்து அப்படி இருந்தால் சூர்யா இருந்தால் அது ஒரு நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து இவர் நம்ம விஜயகாந்த் சண்முக பாண்டியன் இருந்தால் அது வந்து நல்லாயிருக்கும் சார். அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்வமணி அப்படின்னும்போது சக்ஸஸ்ஃபுல் படங்கள் பண்ண பொலிட்டிக்கல் செட்டர் படம் நீங்கள் பண்ணிட்டீங்க சார். மக்களாட்சி போல படங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, அரசியல் அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் படங்கள், த்ரில்லர் படங்கள் எல்லாமே பண்ணி செல்வமணின்றவர் தன்னை வந்து ஒரு இயக்குனர் நல்லா நிலைநிறுத்தினார். அப்படி நிலைநிறுத்திய செல்வமணி அதுக்கப்புறமா பொது வாழ்க்கையில், அதாவது திரைத்துறைக்கு சம்மந்தமான பெப்சி, இயக்குனர் சங்கம், இதிலேயே இன்வால்வ் ஆகிட்டு அந்த இயக்கம் அப்படின்றத வந்து அப்படியே ஒதுக்கி இருக்கிறீங்க. மீண்டும் எப்போ செல்வமணியை வந்து திரும்பி வந்து ஒரு இயக்குனராக பார்க்கலாம் சார், ஒரு வெற்றி இயக்குனராக கண்டிப்பாக பார்க்கணும். அதை வந்து மக்கள் ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க, அது எப்போ பார்க்கலாம் சார்? ஆக்சுவலாக முன்னாடியே நடந்துருக்கணும் சார், அது ஏன் அது நடக்கலைன்னு தெரியல. நான் வந்து கேப்டன் 2 வந்து முதல்ல நான் வந்து ஒரு நான் ரெடி பண்ணி இந்த முன்னாடி வந்து ஒரு சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் இருக்கும்போது நம்ம தமிழர்கள் ஒரு 20 பேரை வந்து ஷூட் பண்ணி, ஆமாம் சார், அது செம்மரக்கடத்து. அதில் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப ஒர்க் பண்ணேன், டு த கோர் ஒர்க் பண்ணி அதை வந்து பண்ணேன். செம்மரக்கட்டைன்னு டைட்டிலாம் கூட ரெஜிஸ்டர் பண்ணி ஷூட்டிங் போகிற ஸ்டேஜுக்கு இது பண்ணிட்டோம். ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் கூட கொஞ்சம் பேசி. ஆனால் அப்போ வந்து புஷ்பான்னு வந்து ஒரு இது அனௌன்ஸ் பண்ணாங்க, அது வந்து ரெட் சாண்டில் பேஸ் பண்ணி. அது என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு, மிகப்பெரிய ப்ரொடக்ஷனு. அப்போது அதோட இது பண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா அது வந்து கம்பேரிட்டிவ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அதை வந்து அப்போனா அப்புறம் புஷ்பா படம் பார்த்தப்போ நினச்சேன் அது வேறு. அப்போ அது கேப்டன் பிரபாகரனோட இன்னொரு வெர்ஷனாக இருந்தது. அது வந்து வீரப்பனை ஹீரோ காமிச்ச ஒரு படம் அது. அதனால் வந்து அது, ஆனால் என்னென்னா நான் வந்து அதில் தான் வந்து நான் இன்னும் அதை இது பண்ணியிருக்கேன். என்னென்னா செம்மரக்கடத்துக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்குது. எப்படி வந்து சந்தனக்கட்டைக்கு பின்னாடி ஒரு நெட்வொர்க் இருக்கோ, அது மாதிரி செம்மரக்கடத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்குது. அது வந்து இன்னும் அந்த இது சரியாக யாரும் பண்ணல. அதனால் வந்து கேப்டன் 2 அதை வந்து பண்ணலாம், நம்ம காலம் கொண்டதால் அது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்.
அதை சரியாக பண்ணணும். இல்லைனா வந்து மக்களாட்சி மாதிரி ஒரு படம், இந்த ரெண்டுமே ரெடி பண்ணியிருக்கேன். சப்ஜெக்ட் வைஸ் ரெண்டும் ரெடி பண்ணியிருக்கேன். எதை வந்து தொடங்குறதுங்கிறது ஒரு இது இருக்குது. அதனால் ஆனால் விரைவில் வந்து என் பையனே வந்து சொல்கிறான், டேடி என்ன டேடி நீங்கள் வந்து இப்போ ஆர்கே செல்வம்னா என் கூட பிடிக்கும் தெரியல, அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இப்போ நான் ஏதோ ஃபங்க்ஷன் போனால் ஒரு 50 வயசில் இருக்கவங்க அவங்க வந்து ஒரு வெட்ரன் டைரக்டர் அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து இன்னும் டைரக்டர் எல்லாரும் கை கொடுக்குறாங்க, நீ என்ன பண்ண டைரக்ட் பண்ண இல்லையா? இப்போது அது வந்து சொல்லும்போது அவனுக்கு அப்போ நீ ஒரு படம் அப்போ வந்து வெற்றிக்காக அது மாதிரி பண்ணோம். இப்போ என்னோடய அடையாளத்துக்காக ஆர்கே செல்வமணி யாருங்கிறது இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியணும் அப்படிங்கிறது ஒரு படம் பண்ணணும். அந்த படம் வந்து ஏதோ ஒரு படமாக இருக்கக்கூடாது. எப்படி ஒரு கேப்டன் போடுவான்னு வந்து ஒரு என் லைஃப்பில் ஒரு மைல் ஸ்டோனாக இருந்ததோ அது மாதிரி அடுத்த படம் வந்து இது எல்லாத்தையும் விஞ்சி நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதுக்குண்டான ஒர்க்கை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் விரைவில் வந்து அதுக்குண்டான தொடக்கத்தை அறிவிப்பேன். சார், இந்த நேர்காணல் இன்டர்வியூவோட கிளைமேக்ஸ் கேள்வியாக ஒரு கேள்வி வைக்கிறேன் சார். அது பல உண்மை சம்பவங்கள் இப்போ நடந்துருக்கு. நீங்கள் நிறைய படங்கள் பண்ணது உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ அதுக்கப்புறம் உங்கள் பிரேக்குக்கு அப்புறம் நிறைய உண்மை சம்பவங்கள் இருந்துருக்கு. நீங்கள் இப்போ அடுத்ததாக ஒரு படம் பண்ணணும், ஒரு உண்மை சம்பவம் படம் பண்ணணும், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வராங்க, ப்ரொடியூசர் எல்லாமே ரெடியாக இருக்காங்கன்னா நீங்கள் எந்த உண்மை சம்பவத்தை பற்றி பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சுருக்கீங்க சார்? சார், அதை நான் சொன்னேன் இல்லையா, இதோட வந்து அந்த தமிழர்கள் கொல்லப்படுற விஷயத்தை வச்சு செம்ம கடத்தலாம் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு 2 மாதமாக வந்து இந்த தர்மஸ்தலா பேக்ரவுண்டில் ஒரு இது பண்ணலாமா, அந்த இதில் வந்து பண்ணலாமா, அதுக்கு இன்னும் கொஞ்சம், ஏன்னா அது வந்து ஆஃப் பாயில்டாக இருக்குது. அதனோட உண்மை அதே அதில் அவங்க அந்த விட்னஸ் சொல்கிற மாதிரி எல்லாமே உண்மையாக இருந்ததுன்னா அது ஒன்று, இல்லைன்னா அது கதையாக இருந்தால் கூட அது வந்து ஒரு இதுவாக இருக்குது. அப்போ அது மாதிரி ஒன்று பண்ணலாமான்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குது. அது ரெண்டுத்துல தான். சார், வாழ்த்துக்கள் சார், மிக்க நன்றி சார். நன்றி தவிர நன்றி. உங்களோட சேனல் மூலமாக உங்களோட பேசுறதுலையும் உங்கள் மூலமாக வந்து என்னுடைய கேப்டன் போவார் படத்தை மக்களோடைய நேயர்களுக்கு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இன்டர்வியூக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, இந்த இன்டர்வியூவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.